இந்த பேட்டரி பேக்கப்ல இருந்து நம்மளுக்கு 3.7 வோல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல மாஸ்ஃபெட் இருக்கும். இந்த மாஸ்ஃபெட்டுக்கு எப்போ 3.7 வோல்ட் கிடைக்குதோ அப்போதான் இந்த மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆகி இந்த பூஸ்டருக்கு போகும். ஓகேங்களா? இந்த பூஸ்டர் வந்து 3.7 வோல்ட்டை 12 வோல்ட்டா பூஸ்ட் பண்ணி ஸ்காட்கி டயோடுக்கு போகும். இந்த ஸ்காட்கி டயோடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் கரண்ட் வந்தது அப்படின்னு சொன்னா இது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன் ரிவர்ஸ் கரண்டா வரப்போகுது அப்படின்னா, இங்க அடாப்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே நம்ம ரயிலுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அடாப்டர் ஆன்ல இருக்கும்போது இதுக்கு ரிவர்ஸ் கரண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இங்க ஸ்காட்கி டயோடு கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் கரண்ட் வந்ததுன்னா இங்கேயே பிளாக் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க ஸ்காட்கி டயோடு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பூஸ்டர் வந்து 3.3 வோல்ட்டை 12 வோல்ட்டா பூஸ்ட் பண்ணி இந்த ஸ்காட்கி டயோடுக்கு கொடுக்கும். இந்த ஸ்காட்கி டயோட்ல இருந்து 12 வோல்ட் ரயில் கொடுத்துருவோம். ஸோ இந்த 12 வோல்ட் ரயிலுக்கு எப்பவுமே ஸ்டேபிளா 12 வோல்ட் வந்து கிடைக்க போகுது. அதோட சேர்த்து இதோட இந்த ஸ்காட்கி டயோட அவுட்புட்டை நம்ம இந்த 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டருக்கு கொடுப்போம். இந்த 3.3 வோல்ட் பக் கன்வெர்ட்டருக்கும் கொடுப்போம். ஸோ இந்த 12 வோல்ட் 3.3 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி இதோட ரைட்க்கு கொடுக்கும். இந்த பக் கன்வெர்ட்டர் 5 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த 5 வோல்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ இப்படிதான் இந்த சர்க்கியூட் வந்து பேட்டரி பவர்ல ஆன்ல இருக்கும் போதும் இந்த ரயிலுக்கு 12 வோல்ட் கிடைக்கும், இந்த ரயிலுக்கு 3.3 வோல்ட் கிடைக்கும், இந்த ரயிலுக்கு 5.5 வோல்ட் கிடைக்கும். ஆஃப்ல இருக்கும் போதும் பேட்டரியில இருந்து பூஸ்டர் பண்ணி 12 வோல்ட் கிடைக்க போகுது, 5 வோல்ட் கிடைக்க போகுது, 3.3 வோல்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த யூனிட் வந்து கிட்டத்தட்ட மினி யூபிஎஸ் மாதிரி தான்.